வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணத்துல புதிதாக திறந்த ஆட்டோக்கள் கார்கள் சேல்ஸ் பண்ற ஒரு சேல்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க இந்த கடை புதுசா திறந்ததால இங்க சரியா விலை குறைச்சி வித்து கொண்டிருக்கிறோம். நீங்க விலை குறைவா செகண்ட் ஹேண்ட் ஆட்டோவா இருக்கட்டும், செகண்ட் ஹேண்ட் காரா இருக்கட்டும், நீங்க வேண்ட போறீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல தான் இந்த கடை இருக்குது. இந்த கடை எந்த இடத்துல இருக்குன்னு சரியா பாத்தீங்கன்னு சொன்னா இது நீங்க பார்த்து கொண்டிருக்கிற டச் ரோட். இந்த இடம் சரியா? இந்த இடம் என்ன? ஞானபாஸ்கர வாசாலை பக்கம். இது என்ன பேர் இந்த வாசிகசாலைக்கு? இது ஞானபாஸ்கர். ஞானபாஸ்கரர். ஞானபாஸ்கரர் வாசிகசாலை, அதாவது டச் ரோட்ல ஞானபாஸ்கரர் வாசிகசாலைக்கு பக்கத்துல தான் இந்த சேல்ஸ் கடை இருக்குது. இந்த இடம் கல்லியங்காடா தான் ஜிபிஎஸ் வீதி என்று. கல்லியங்காடு ஜிபிஎஸ் வீதி சொல்றது. பாருங்க, முன்னுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க செகண்ட் ஹேண்ட் கார்கள், ஆட்டோக்கள், அதோட 200 மோட்டார் பைக்கும் விற்பனைக்காக இருக்குது. உங்கள்கிட்ட மோட்டார் பைக் கூட 200 தான். எல்லா விதமும் பார்க்க போறோம். நாங்கள் இப்ப ஒவ்வொரு விஷயமா வருவோம். இதுல ஒரு 17 டேஷ் காரம் இருக்குது. என்ன மாதிரி ஒரு வெள்ளை கலர் காரம்? எத்தனையாம் ஆண்டு பதிவு? இது 90ஆம் ஆண்டு வந்தது. 90ஆம் ஆண்டு வந்தது. பதிவுகள் என்ன மாதிரி? இது பதிவு 90 தான் ரெஜிஸ்டரும். 90 தான் ரெஜிஸ்டரும். இது ஒரு டாக்டர் ஆல் யூஸ் பண்ண கார். என்ன டாக்டர் ஆல் யூஸ் பண்ண கார் என்று சொன்னால் அதுக்கண்ட ஒரு டிமாண்ட் இருக்கு. அதுக்கண்ட ஒரு டிமாண்ட் இருக்கு. இது உங்களோட சேல்ஸ் கடை எப்ப திறந்த? நீங்கள் 19ஆம் தேதி இப்ப தான் புதுசா திறந்துருக்கீங்க. அப்ப புதுசா திறந்தபடியா நல்லா ரேட் குறைச்சி தான் சேல்ஸ். எங்களுக்கு கஸ்டமர் குறைச்சி தான் கொடுத்து வந்துருக்கோம் வெளி இடங்களை விட. மற்றபடி என்னன்னு சொன்னா இப்ப இதுல மாமாக்கு ஒரு 20 வருஷம் அனுபவம் இருக்கு. அனுபவம் கூடிய முகவர்கள். வானம் நீங்க வேணும்னு சொன்னாலும் நாங்க வழியிலேயே எடுத்து கொடுப்போம். வேணும்னு சொன்னாலும் இப்ப எந்த வானம் தேவைன்னு சொன்னாலும் வெளில எடுத்தோம். ஓகே, இப்ப நாங்கள் இந்த கார்ல விஷயத்தை பாவம். இது வெள்ளை கலர் கார். 90ஆம் ஆண்டு பதிவு. என்ன 90ஆம் ஆண்டு பதிவு. இது இன்டீரியர்களை பாவம் எப்படி இருக்கு? சீப்பனங்கள், உள்வளங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? உள்ள இன்டீரியர் எல்லாம் எப்படி? இன்டீரியர் எல்லாம் சூப்பர். இன்ஜின் வளங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு. நார்மலா சீட் வளங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கவே விளங்கும். பழைய மாடல் காரண்டா சீட்டுகள் எல்லாம் பிஞ்சு போய் கிடக்கும் நினைக்க கூடாது. எல்லாமே வேறு லெவல் கண்டிஷன்ல இருக்குது. இது கை மாறி இருக்கு. மாறி பொடி நல்ல சூப்பரா கிடக்கு. இது என்ன விலை சொல்றீங்க இந்த காருக்கு? இதுக்கு இது 15,50 சொல்றோம். வெறும் 15,50,000. ஆட்டோவே 22 லட்சம். ஆட்டோவே 22 ஒரு கார் எடுக்கலாமே 15 லட்சம். இப்ப ஆட்டோல போறதுக்கும் கார்ல போறதுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. கார்ல போனா அதுக்கு ஒரு மதிப்பு. இதுக்கு லீசிங் இல்லையா? இதுக்கு லீஸ் எடுக்கலாம். 9 லட்சம் லீஸ் எடுக்கலாம். 9 எடுக்கலாம். ஒரு 6 லட்சம் கட்டினா காணும். 6 லட்சம் இருந்தா கார் எங்களுக்கு. 6 லட்சம் இருந்தா கார் இந்த கடையில நல்லா விலை குறைச்சு கொடுக்கணும். இன்னும் மேலதிக விவரங்களையும் பார்ப்போம். அதே மாதிரி ஆட்டோ ஒன்று பார்ப்போம். ஆட்டோ பார்த்துட்டு மற்ற கார்களை பார்ப்போம். இதுன்னு ஒரு QC QG 9884 சிவப்பு கலர்ல நிக்குது உண்டு. இது 4 ஸ்டாக்கா 2 ஸ்டாக்கா? 2 ஸ்டாக் இல்ல, இது 2 ஸ்டாக் தான். 4 ஸ்டாக் மாதிரி நிக்குது. 2 ஸ்டாக் 4 ஸ்டாக் இல்ல. அந்த இதுகள் போட்டு செய்திருக்கேன். 4 ஸ்டாக்ல இதுகள் போட்டு செய்திருக்கேன். நல்லா மாடிஃபை பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. ஆட்டோவை பாவிச்சவர் நல்லா மாடிஃபை பண்ணி நல்ல கண்டிஷன்ல வச்சுக்கிறாரு. என்ன இதுல இன்ஜின் வளங்கள் எல்லாமே என்ன மாதிரி? இந்த ஆட்டோ இன்ஜின் எல்லாம் நல்லா, இன்ஜின் எல்லாம் சூப்பர். இன்ஜின் எல்லாம் செட் பாக்ஸ் போட்டுறாங்க. செட் பாக்ஸ் எல்லாம் ரன்னிங் தானே? எல்லாம் ரன்னிங். எல்லாமே ரன்னிங்லாம் இங்க பாருங்க. செட் பாக்ஸ்கள். அப்ப நீங்க இந்த ஆட்டோ எடுத்து செய்யறதுக்கு வேற பாரு இல்லையா? டிவி மேல டிவி இருக்கு. டிவியும் கிடக்கா? இந்த டிவி கிடக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கிறார்கள் டிவி பார்த்து கொண்டு போலாமா? என்ன மாதிரி? இது ரிவர்ஸ் கேமரா கிடக்க போலையா? ரிவர்ஸ் கேமரா செட் பண்ணி ரிவர்ஸ் கேமரா செட் பண்ணி தரலாம். பாருங்க ஆட்டோ எப்படி மாடிஃபை பண்ணிருக்கணும் பாருங்க. ரிவர்ஸ் கேமரா. ரிவர்ஸ் கேமரா வச்சிருக்கிறாரா? அப்ப ரிவர்ஸ் டிஸ்ப்ளே மட்டும் கொண்டு விட்டா சரி போடுறாங்க. இல்ல பின்னுக்கு விட என்ன? அப்ப எல்லா செட்டப்பும் செய்துட்டாரா? இப்படியே செய்த வளத்தோட உங்களுக்கு ஆட்டோ தேவை. அப்படியே இப்ப இந்த ஆட்டோ எடுத்து செய்யறதுக்கு வேலை பாரு இல்ல தானே? ஒரு வேலையும் இல்ல. இப்படி எடுத்தோட வண்டியா? இந்த பெயிண்டிங் எல்லாம் என்ன மாதிரி? இது டின் பாடி தான் ஆட்டோ. டின் பாடி செகண்ட் பெயிண்டிங் ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி செய்திருக்காங்களே. இது 2006. 2006ஆம் ஆண்டு வந்த ஆட்டோ QG 9884. எப்படி நிக்குதுன்னு பாருங்க. டயர் வளம் எல்லாம் பாருங்க. ஒரு 100க்கு 95%. பாருங்க புது டயர் தான். முன்னுக்கு புது டயர், பின்னுக்கு ஒரு ஏர் கண்டிஷன் இல்ல. பின்னுக்கு ஏர் கண்டிஷன்கள் கிடக்குது. ஆட்டோ நல்ல நிலைமை.
நல்ல ஆட்டோ. இப்ப இன்ஜின் வளங்கள் எல்லாம் ஓகே, இன்ஜின் எல்லாம் சூப்பர். இது வந்து இந்த 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ கூடுதல் ஆகல என்னதுக்காக விரும்புறது? இது வந்து 2 ஸ்ட்ரோக் வந்து சிலவு குறைவு. சிலவு சொல்லிக்க மற்ற ஆட்டோக்கு வந்து சிலவு கூட, இது வந்து சிலவு குறைவு. இதுக்கு வந்து கேபிள் மாத்திரம் 80,000 உங்களுக்கு 800,000 வரும். இந்த ஆட்டோக்கு 800,000 ரூபாய் கேபிள் மாத்துறதுக்கு இதுக்கு 80,000 முடிஞ்சிட்டு போயிடலாம். அப்ப மற்ற 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ நல்லா போட்டு முறிச்சு ஓடலாம். இதெல்லாம் நீங்க ஆயில் இல்லாம இருந்தாலும் உடைச்சி கொட்டாது பிராண்டி கொண்டு வந்துடும். பிராண்டி கொண்டு உங்களே பக்கம் உடைச்சி கொட்டி சைக்கிளா கொடுக்கும். இது நல்லா லவுட் இருந்தாலும் போட்டு ஏத்தலாம். நார்மலா விஷயம் முழங்கினவன் யாருமே ஜோசிக்காம கையை வச்சு வேலை செய்து தருவாங்க. இடையில இருந்தாலும் அதுகள் அப்படி கை என்னால அந்த ஆட்டோல வந்து இது சென்சார் மாடல் எல்லாரும் கை வைக்கலாம். ஓகே, அப்ப இந்த ஆட்டோக்கு என்ன விலை சொல்றீங்க? இதுக்கு இது வந்து 9,80,000 லீசிங் என்ன மாதிரி இருக்கு? லீஸ் வந்து 6,00,000 580 ஒரு 4 அப்படி இருந்தாலும் ஓகே. 4,00,000 இருந்தாலே காய்ச்சி பேசி நீங்க வந்து லீசிங் வசதியை செய்து கொள்ளலாம். அப்ப நீங்களே லீசிங் வசதி எல்லாம் செய்து கொடுக்குறீங்களா? இங்கே எங்கட கம்பெனிக்காரர் வந்து நிற்பாங்க. அவங்களே நாங்க வந்து இப்போ ப்ரொமோஷனுக்காக வேண்டியே அவங்களுக்கு ஃபைல் கொடுக்கறதுக்காக வேண்டிய அவங்கள இங்கே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறோம். அப்படி அப்ப ஆட்டோக்கள் என்ன, அப்ப யூஜி வேணாம், எனக்கு ஏபிஜி தான் வேணும், ஏபிடி தான் வேணும் அப்படி சொல்ற நம்பர்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு கிழமைக்குள்ள எடுத்து கொடுக்கலுமா? நாங்க நம்ம எடுத்து கொடுப்போம். ஓகே. அப்ப உங்கள்ட்ட வந்து ஆட்டோ மட்டும் இல்ல, கார்கள், மோட்டார் பைக் எல்லாம் சேல்ஸ் பண்றீங்க. அதே மாதிரி இது வந்து ஜப்பான் 65 டேஷ் 65 டேஷ் 64 50 எத்தனாம் ஆண்டு வந்திருக்கும்? இது வந்தது 91 ஆண்டு. நல்ல கிளியா நிக்குதானே. 96 ஆண்டு வந்த கார். என்ன கூடுதலா ஜப்பான் காருக்கு தானே மார்க்கெட்டும் கூட கூடுதலா அந்த ஜப்பான் வாகனத்துல நல்லா மூழ்கி போய் இருக்கிறாங்கலாம் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த இந்திய வாகனங்களை சொன்னா ஏதோ சிரிப்பா ஏழுன மாதிரி இருக்கு. அப்படியே நாங்கள் வந்து ஜப்பான் வாகனங்களை மூழ்கி இருக்கிறாங்க. ஜப்பான் காரை தான் தேடி கொண்டிருக்கிறோம். எங்க ஜப்பான் கார் நிற்கிறது எடுப்ப மாட்டோம். இப்ப இது என்ன கார், என்ன பேர் இதுக்கு? இது வந்து ஜப்பான் என்ன கார், என்ன மாதிரி? இது வந்து டொயோட்டா கொரோலா. டொயோட்டா கொரோலா 110 மாடல். ஒரிஜினல் டீசல் கார். டீசல் ஓடுறது, பெட்ரோல் இல்ல டீசல். 1 லிட்டர் டீசல் கார் 17 கிலோமீட்டர் வேலை செய்யும். நார்மலா 17 ஏசி எல்லாம் ரன்னிங்ல கிடக்கும். ஏசி ஃபுல் கண்டிஷன். ஃபுல் கண்டிஷன் எல்லாமே வந்து எல்லாமே வந்து ரன்னிங்ல கிடக்குறேன். ஏசி இன்டீரியர் இருக்கா? இதுல லொக் எல்லாமே என்ன மாதிரி அந்த ஆட்டோ அந்த ரிமோட்ல வேலை செய்யற மாதிரி ரிமோட் இருக்கு, பவர் ஷட்டர்கள். இது இன்டீரியர் எல்லாம் நல்லா இருக்குண்ணே. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், இன்ஜின் 100% வீதம் எல்லாமே வந்து ரன்னிங் கண்டிஷன் எல்லாமே 100% வீதத்துல இருக்கு. அப்ப இந்த காரண்ட இன்ஜின் வளம் எல்லாம் ஓகேண்ணே. இன்ஜின் வளம் ஓகே. இன்ஜின் வளம் எல்லாம் 100%. அப்ப நாங்கள் இந்த கார் எடுத்து ஓடுற மட்டும் தான் வேலை பாடுறேன். ஆமா. அப்ப இன்ஜின் பொடி எல்லாம் வந்து நாங்க வந்து கை வைக்க வேண்டிய தேவையில்லை. ஒன்றும் தேவையில்லை. என்ன விலை சொல்றீங்க 65 டாஸுக்கு? இது நாங்க 29 லட்சம் சொல்றோம். 29 விலை கலைக்கலாம். விலை வந்து நேரம் வந்து எல்லாம் பார்த்து ஓகேன்ற வாகனம் பிடிச்சா கலைக்கலாம். வாகனம் பிடிச்சா கலைக்கலாம். அப்ப இங்கே லீசிங் எவ்வளவு என்ன மாதிரி இருக்கு? 21 லட்சம் எடுக்கலாம். 21 எடுக்கலாம். ஒரு 8,9 ரூபாய் இருந்தா ஓகேண்ணே. 8,9 ரூபாய். இந்த காருக்கு ஒரு 8 ரூபாய் இருந்தா காரணம், அதுக்கு 5 ரூபாயா? அதுக்கு ஒரு 6 ரூபாய் இருந்தா நாங்க வந்து கார் எடுத்து கொண்டு போனோம். அதே மாதிரி கூடுதல் நாட்கள் எங்கட Facebook ஃபாலோவர்ஸ் கூடுதல் நாட்கள் 200 பைக் தான் கேட்கறது. 200 பைக் என்ன விலைனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர்களுக்குரிய பைக் ஒன்று நிக்குது. 200 வந்து 200 சும்மா பைக் எடுக்க மாட்டோம். 2010. இது என்ன மாதிரி 200 BAM எத்தனையாம் ஆண்டு பதிவு? 2010 மின்னுங்கு தானே. வள்ளி நம்ம வேலை செய்து நல்லா மின்னுங்குது. இது வந்து ரிபில் நம்பர் என்ன மாதிரி சொல்றீங்க? இதுக்கு நாங்க வந்து 28 லட்சம் சொல்றோம். 28 லட்சம் ரூபாய் சொல்றீங்க? ஆமா. எல்லாம் ஒரிஜினல் பார்ட். எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸ். எல்லாம் பாருங்க மின்னுங்குது. எல்லாம் ஒரிஜினல் ஜப்பான். 2 சைலஞ்சர். இதுக்கு மார்க்கெட்டே டபுள் சைலஞ்சர் தானே. ஸ்டார்ட் பண்ணி காட்டுவா? ஸ்டார்ட் பண்ணி காட்டுவோம். அப்படி இந்த பைக்ல இருந்தா ஒரு இதுதான் ஒரிஜினல் ரோட் மாஸ்டர் CD 200 ஒரிஜினல் ஜப்பான் தானே. எந்த ஒரு கலப்படங்கள் அப்படி ஒன்றும் இல்லை தானே. ஒரு கலப்பட பார்ட்ஸ் இல்லை. எல்லாமே வந்து மீட்டரா இருக்கட்டும், டேங்க் எல்லாம் சைலன்சர் சொக்கட்டோர். அப்படியான ஆட்கள் அப்படி ஒரிஜினல் 200 எடுக்க போறன்ற ஆட்களுக்கு வந்து இந்த 200 வந்து சொல்ற விலை வந்து 28 லட்சம் ரூபாய்.
வீர நேரம் வந்து பார்த்து காட்சி பேசி எடுக்கலாமே. ஆமா பாட்டு இது நார்மலா பெட்ரோல்கள் எல்லாம் என்ன மாதிரி வேலை செய்யும்? 200 பொறுத்த மட்டும் எத்தனை 35 அப்படித்தான் 35-40 செய்யும். அப்படித்தான் வேலை செய்யும். நல்ல கிளீனான ஒரு சைக்கிள் BAM 2010 ஆண்டு. உங்களுக்கு இந்த சைக்கிள் தேவைன்னு சொன்னா நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். இது KH 8033. இது என்ன வாகனம்? இது வந்து இந்தியன் ஜிப்சி. கில்லி படத்துல விஜயோட ஜீப்பா? அதே ஜீப் தான். கில்லி படத்துல விஜயோட அதே ஜீப். அது வந்து பழைய மாடல், இது நியூ மாடல் 2008 உற்பத்தி. இது வந்து சுசுகி ஜப்பான் மாருதி சுசுகி ஜிப்சி KH எத்தனையாம் ஆண்டு? 2008 உற்பத்தி. 2008 தான் பதிவு. 2008 உற்பத்தி, 2008 பதிவு. இது வந்து பெட்ரோல் பிராண்ட் நியூ. பெட்ரோல் வேற பிராண்ட் நியூ வந்தது. பிராண்ட் நியூ தான் 1000 cc. 4 wheel. என்னண்டு 4 wheel drive. 4 wheel கடற்கரைகள் மலையாள காடு மாதிரிலாம் சும்மா தூக்கி போட்டு பறக்கலாம். வேலை இருக்கு. எத்தனை இது வேலை செய்யுது? பெட்ரோல் வந்து ஒரு 14 கிலோமீட்டர் வேலை செய்யும் லிட்டருக்கு. ஏசி போட்டாலும் நார்மலா வேலை செய்யுமே. உள்வளம் எல்லாம் பரவாயில்லை. வேலை செய்யும் இருக்கு. நினைக்கிறேன் பின்னுக்கு 8 பேர் போகலாம். பின்னுக்கு 6 முன்னுக்கு 2 8 பேர். 8 பேர் போகக்கூடிய நல்ல ஒரு தரமான ஜீப் வாகனம். 4000 புதுசு. 4000 புது டயர் தான். இது வந்து ரிம் மாடலோ எலோவில் பாருங்க. 4 டயர் நல்ல கண்டிஷன்லாம் நிக்கு. ஒரு 190 விதங்கள்ல நிக்குதானே. இது என்ன மாதிரி? இன்ஜின் 100% கண்டிஷன் 100%. இன்ஜின் எல்லாம் இன்ஜின் போடி எல்லாமே 100%. ஒரு டிங்கரிங் அப்படியோ இப்படி ஒண்ணும் இல்லையா? அப்ப என்ன விலை சொல்றீங்க? ஏசி எல்லாம் பர்ஃபெக்ட்டா வேலை இது. இதுக்கு நாங்க சொல்ற விலை வந்து 30 லட்சம் சொல்றோம். 30 லட்சம் தான் விலை பேசலாம். விலை கதைக்கலாம். லீசிங் எவ்வளவு எடுக்கலாம்? லீசிங் வந்து 21 லட்சம் 19 லட்சம் எடுக்கலாம். 19 லட்சம் எடுக்கலாம்னா ஒரு 11 லட்சம் இருந்தா காணுமே. ஆமா 11 லட்சம் இருந்தா இந்த ஜிப்சி வாகனம் பாருங்க நல்ல கிளீனா நிக்குது வாகனம். சில பேர் வந்து இந்த கூட் வந்து வாரவில்லை. கூட் சில ஜிப்சிகளுக்கு வாரம் ஒரிஜினல் பெயிண்ட் பண்ண மாடலுக்கு வந்திருக்கு. ஆனா இதை சில பேர் கூட்ட கலட்டி போட்டு ஓடிச்சிருக்காங்க. அப்படி அப்ப இதுன்ற பதிவு க்ளோசிங் பொடி தானே? க்ளோசிங் பொடி. அடுத்தது இதுல ஒரு CAE 5782 அக்வா ஒன்று நிக்குது நீல கலர். இது என்ன மாதிரி இது? அக்வா இது நீல கலர் தானே இது? இது வந்து டொயோட்டா அக்வா ஜப்பான். ஒரிஜினல் ஜப்பான் அக்வா 2000 எத்தனாம் ஆண்டு? இது 13-15. 2013 உற்பத்தி 15 ரெஜிஸ்டர். இது பாருங்க ஒரிஜினல் டொயோட்டா ஜப்பான். ஒரிஜினல் டொயோட்டா ஜப்பான். இது எத்தனை ஓனர்? ஃபர்ஸ்ட் ஓனர்லாம் கிடக்குமே. ஓனர் வந்து இது வந்து வந்த ஆண்டுக்கு தெரியும் தானே. அப்படியும் லீசல் போடைக்கு சில அந்த லீஸ் கம்பெனி இதுல கிடக்கும். நார்மலா நல்ல எப்படி கண்டிஷன் எல்லாம் அப்படியும் தேர்ட் ஓனரா இருக்கும். ஆனா வந்து பொடி வாகனம் வந்து கசங்காத வாகனம். இது கசங்கல் அப்படியே கிடாக்கு. இந்த எப்படி வந்துச்சா அப்படி கிடக்கு இருக்கு. அப்படி அந்த கூடுதலா நாட்கள் அக்வா கார் கேட்கிறார்கள் கூட அந்த ஆபீசர் மாதிரி கூட பாவிக்கிறது தானே. உள் சீட் உள்வளங்கள் பாருங்க. அப்படி உள்வளங்கள் எல்லாம் நல்ல இருக்கு. அப்படியே இந்த சீட் எல்லாம் கம்பெனி சீட் தானே. சீட்டுகள் போட்டுகள் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து ஃபுல் ஆப்ஷன் இல்ல? ஃபுல் ஆப்ஷன். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? என்ன மாதிரி கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? அப்படி 1 லட்சம் 75-80 கிட்ட ஓடி இருக்கும். ஆனா கார் நல்ல கண்டிஷன்ல. இப்ப கார்ல வந்து குறை சொல்ற அளவுக்கு இல்ல தானே. கார்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளங்க உங்களுக்கு. கார்ல வந்து குறை சொல்ற அளவுக்கு இல்ல. கார்களை பற்றி உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்னா யாரு மெக்கானிக் மேல கொண்டு காட்டி எடுக்கலாங்க. பாருங்க இது வந்து ஹைபிரிட் தானே. ஹைபிரிட் தான் பாருங்க. இது எக்ஸ்ட்ரா வீல் இல்ல. இதுல எக்ஸ்ட்ரா வீல் பாருங்க. அப்படி இருக்கு. எக்ஸ்ட்ரா வீல பாருங்க. அதோட ஒரு ஜாக் வருது. இதெல்லாம் கம்பெனியால வர ஒரிஜினல் பேஸ்ட் தானே. எல்லாம் கம்பெனியால வர ஒரிஜினல் பேஸ்ட். அதை விட இதுகளுக்குள்ள வந்து பெரிய லக்கேஜ் எல்லாம் போட்டு வந்து போடலாம். ஏர்போர்ட் ட்ரிப் அது சொல்லிக்கல ஜக்குகள் அதை போட்டு கொண்டு போகலாம். இது வந்து ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நிக்கணும். 2020 எத்தனை 2015 2015 ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நிக்கும். ஒரிஜினல் பெயிண்ட் தான். சும்மா டச் பண்ணிருப்பாங்க. சும்மா டச் அப்புகள் செய்திருப்பாங்க. டயர் வளங்கள் என்ன மாதிரி? இது எல்லாம் ரிம் தான் நல்லது. ரிம் மாடல் நல்ல டயர். டயர் வளம் பரவாயில்ல. அந்த ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தெரியும். அது வளமா தானே. அதுல நாங்கள் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. கார் நல்ல பக்கா கண்டிஷன் ஃபுல் கண்டிஷன்ல. இன்ஜின் ரூம் இன்ஜினே ஒரு பாப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. உள்வளம் அந்த ஸ்பீக்கர்கள்
இன்ஜினியர் எல்லாம் என்ன மாதிரி கிடக்கு? சூப்பர். இன்ஜின் 100. இது வந்து ஹைபிரிட் தானே, பட்டி எல்லாம் நல்லா. இப்ப இன்ஜின் எல்லாம் பாருங்க, இன்ஜின் தட்டி உள்வளங்களை பாருங்க அப்படி இருக்கு. இந்த உள்வளங்களை பாருங்க, எந்த ஒரு ஸ்கிராட்ச்கள் அப்படி இப்படி ஒண்ணுமே அந்த ஸ்டிக்கர் எல்லாம் கிடைக்கும். ஜப்பான் ஸ்டிக்கர், அப்படியே ஜப்பான்ல அந்த ஸ்டிக்கர்கள் அதெல்லாம் வந்து முடியாம கொள்ளாம இதுல வர முன்ன எல்லாம் அப்படியே இருக்கு. இது இந்த பாருங்க, இந்த ஆயில் கசிவுகள், ஆயில் லீக்குகள் அப்படி இல்லையோ, எல்லாமே வடிவா காஞ்சு போயிருக்கு இன்ஜின். சில கார்களை திறந்து பார்த்தா ஃபுல் ஈரமா கிடக்கு. அப்படி இருக்க கூட கார் இது வந்து கசங்கால கார். இது வந்து கார் எல்லாம் வடிவா காஞ்சு போய் நல்ல நீட்டா இருக்கணும். இது வந்து சென்சார் மாடலா? இது சென்சார் தான். அப்படித்தானே. இப்ப இன்ஜினா இருக்கட்டும், பொடியா இருக்கட்டும், எல்லாமே வந்து 100க்கு 100 எல்லாமே 100க்கு 100 நம்பி எடுத்துக்கொண்டு போகலாம். லீஸ் அமௌண்ட் கூட எடுக்கலாம். இதுக்கு வந்து 55-60 லட்சம் எடுக்கலாம். 60 லட்சம் எடுக்கலாம்னா அங்க ஒரு 20-25 இருந்தா காணுமே. இதுக்கு நாங்க ஃபுல் பிரைஸ் வந்து 80 லட்சம் சொல்றோம். 80 லட்சம் தான் சொல்றீங்களா? அங்கால வெளியில 85-90 எல்லாம் போகுது. நாங்க அதான் நான் சொன்னேன், எங்களுக்கு கஸ்டமர் உங்களுக்கு அந்த அதுக்காண்டி நாங்க எங்க கடையும் வந்து புதுசா திறந்த வழியா நாங்க குறைச்சுதான் நல்லா அப்ரோச் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் வித்தியாசத்துல நல்ல அப்ரோச் கொடுக்கணும். நீங்க வந்து வடிவா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையான முகவர்கள் இங்க உங்கள்கிட்ட. இப்ப இதை விட வேற எங்களுக்கு மாணவர்கள் தேவைன்னு சொன்னாலும் பெறலாமே. சொன்னா நாங்க வெளியிலயும் எடுத்து கொடுப்போம். இந்தியன் ஆல்டோ ஒன்று தேவை, அல்லது இந்தியன் இது அல்லது செல்லுல ஒன்று தேவை, ஏதோ ஒரு வானம் தேவைன்னா நாங்க அதுவும் எடுத்து கொடுப்போம். கட்டாயம் எடுத்து கொடுப்பீங்க. இந்தியன் வாகனமோ ஜப்பான் வாகனமோ என்ன வாகனம் தேவை என்றாலும் இன்ஜின் கண்டிஷன், பாடி கண்டிஷன், அடிபட்ட காரா அடிபடாத காரா எல்லாம் செக் பண்ணி 100% செக் பண்ணி எடுத்து கொடுப்போம். எல்லாம் செக் பண்ணி எடுத்து கொடுப்பீங்க. உங்கள்ட்ட வந்து நார்மலா ஜாழ்ப்பாணத்துல மலிவான விலையில ஒரு வாகனம் எடுக்கணும்னு சொன்னா உங்கள்ட்ட வரலாமே. பாருங்க, இதுதான் அந்த சேல்ஸ் கடை, ஏடிஎஸ் கெவின் வெஹிக்கிள் சென்டர். இந்த கடையின் ஃபோன் நம்பரை பாருங்க. இதுதான் இந்த கடையின் ஃபோன் நம்பர். இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அடிச்சு காய்ச்சிட்டு வரலாம். பாருங்க, டச்சு வீதி கோப்பாய் தெற்கு, ஜிபிஎஸ் வீதின்னு சொல்றது. அதாவது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன்னு சொன்னா, திண்ணவேலி ஆடியவாதம் ரீதியில ஒரு வீதி வந்து கோப்பாய்க்கு போகுது, ஒன்று வந்து இருவாலைக்கு வருது. சரியோ, இந்த இருவாலைக்கு வர ரோட்டுக்கு இடையில தான் இந்த சேல்ஸ் கடை இருக்கு. இதுல வந்து ஒரு சனசமூக நிலையம் ஒன்று இருக்கு, ஞான பாஸ்கரர் சனசமூக நிலையம்னு சொல்லி, அது பக்கத்துல தான் இருக்கு. நீங்க நேரடியா வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இதோட காலையில முடிச்சு கொள்ளலாம். இன்னும் ஒரு காலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.